டிஎன்பிசி குரூப் 4 2025 பொது அறிவு. இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா பாத்தீங்கன்னா பாடத்தலைப்பு பாருங்க. பொது அறிவு, இந்திய புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டு வரலாறு மரபு பண்பாடு, சமூக அரசியல் இயக்கங்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். அப்ப ஜிஎஸ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா மாணவர்களும் தமிழ் படிப்பாங்க. மேக்ஸ் ஜிஎஸ் தான் இவங்க மார்க் கம்மியா வர்றது எந்த சப்ஜெக்ட்னா பொது அறிவுல மேக்ஸும் ஜிஎஸ்எம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்க நமக்கு இருக்கிறது 150 டேஸ்ல இதை முடிக்க முடியாது. நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு ஜிஎஸ்ல. இந்த பொது அறிவு பாத்தீங்கன்னா அறிவியலுக்கு 5 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு 100 பேஜ் தான். இயற்பியல், வேதியியல், உயிரியல் மொத்தமாவே ஒரு 100 பேஜ், 5 மார்க். இதை படிச்சா போதும், இதுல இருந்து வந்துடும். 5 மதிப்பெண்கள் தான் இருக்கிறேன். ஒரு 100 பேஜ், ஒரு 20 டேஸ்ல சயின்ஸை முடிச்சிடலாம். முதல்ல நிறைய படிக்க வேண்டியது இருந்தது. இப்ப அடுத்தது இத சயின்ஸ் நீங்க கடைசியா படிச்சா போதும். இந்திய புவியியல் பாருங்க, ஒரு 40 பேஜ் தான் இருக்கு. சிலபஸ் அப்படியே சிலபஸ் பேஸ்டு இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள், சரிங்களா? இந்த மாதிரி ஒன்லைனரா அழகா புல்லட் டைப்ல அழகா கீழே அழகா அடிக்கோடிட்டு உங்களுக்கு எளிமையா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு இந்த சப்ஜெக்ட், இந்த பாடம், ரைட்டுங்களா? நீர் வளங்கள், இந்திய ஆறுகள். அப்ப டாபிக் வைஸ் சிலபஸ் பேஸ் இது இந்த புத்தகம் இருக்குது. சிந்தி சமவெளி நாகரிகமா ஒரு பேஜ் தான். அதுல முக்கியமான கோர் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இதுல கொடுத்திருக்காங்க. ஷார்ட் நோட்ஸ்ல அவ்வளவுதான் எடுக்க முடியும். சார் எல்லாமே நிறைய இருக்க சிந்திச்சமோல இல்ல, முக்கியமான கான்செப்ட், முக்கியமான கோர் பாயிண்ட் உங்க சிந்திச்சமோல முக்கியமான என்னன்னா அதை ஒரு பேஜ்ல எடுக்கலாம். குப்தாரச, ரைட்டுங்களா? என்ன காரணம்னா கம்மியா இருக்குல்ல சார். நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் எப்படி படிச்சிருந்தா பேராகிராஃப் டைப்ல பத்தி நிறைய படிச்சிருப்போம். ஆனா இந்த புத்தகம் ஷார்ட் நோட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஷார்ட் நோட்ஸ். சரி, முகலாயம் மற்றும் மராத்தியர்கள் ஷார்ட் நோட்ஸ். இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட் நோட்ஸா இருக்கும். ஒரு 2 பேஜ், ஒரு பேஜ், அவ்வளவுதான். சரி, இந்த மாதிரி இருக்கு. இந்தியா நிர்ணய சபையின் தோற்றம், இங்க பாருங்க, அழகா ஷார்ட் நோட்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு எளிமையா இருக்கு, ரைட்டுங்களா? இது ஷார்ட் நோட்ஸ் அப்படியே உங்களுக்கு எளிமையா இருக்கும், ரைட்டுங்களா? பாடம் வரியா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு புல்லட் டைப்ல அழகா இருக்கு ஷார்ட் நோட்ஸ். சார் இந்த விலை பார்த்தா 350, உங்களுக்கு 300 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் போக 300 ரூபாய்க்கு தரோம். 350 ரூபாய்க்கு இந்த புத்தகம், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக 300 ரூபாய்க்கு இந்த புத்தகம் தரேன். மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு. சார் இந்த புத்தகம் படிச்சால், இந்த புத்தகத்தை படிச்சால் போதுமா? 65 மதிப்பெண். இது சிலபஸ் ஃபுல்லா கவர் ஆயிருக்குன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு சிலபஸ் அவங்க கவர் பண்ணிருக்காங்க. அப்ப முக்கியமான பாயிண்ட், எல்லா பாயிண்ட்டும் இருக்குது. ஆனா இந்த பாயிண்ட் எல்லாம் படிச்சுட்டு இதுல 65 மதிப்பெண் ஷூரா எடுக்க முடியும்னு கேட்டா டிஎன்பிசி என்ன சொல்றாங்கன்னா சிலபஸ் பேஸ்டு கொஸ்டின், சிலபஸ் பேஸ்டு கொஸ்டின் கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க? 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. கூற்று காரணம், சரியான விளக்கம், பொறுத்துக, சரியான இணை, தவறான இணை, அப்ப வரிசைப்படுத்த சொல்றாங்க, கால வரிசைப்படுத்த சொல்றாங்க. பின்வரும் கூற்றில் எது பொருத்தமில்லாதது, பொருந்தாதவர் யார்? இந்த மாதிரி மாத்தி மாத்தி உங்களை கொடுக்கும் போது கன்ஃபியூஷன் பண்றாங்க. அப்ப இத படிச்சுட்டு கலைவாணி அகாடமி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் பேங்காவை எடுத்து கொடுக்குறோம். தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு பாருங்களா, கடல் வழி பூம்புகார் டாபிக் கொடுத்துறாங்க. கடல் வழி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கருமிளகு, தரவழி பாத்தீங்கன்னா தரவழி பாத்தீங்கன்னா குதிரை, வடமலை பாத்தீங்கன்னா முத்து, தென்கடல் பாத்தீங்கன்னா தங்கம். அப்ப இந்த பூம்புகார் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா கடல் வழியில குதிரை இறக்குறாங்க, தரைவழியில கருமிளகு, வடமலையில இருந்து தங்கத்தை, தென்கடல் முத்து. தவறான இணை கேட்கறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தவறான இணை இந்த மாதிரி கொடுத்தாங்க. சேர நாடு, இங்க பாருங்க, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, அடுத்து தொண்டை நாடு,
இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்ல எப்படி கேட்கறாங்களா பொறுத்துக்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு செட் பண்ணி அழகா எக்ஸ்பிளைன் வீடியோவும் தந்துடுறேன். இதுக்கு எக்ஸ்பிளைன் வீடியோவும் உங்களுக்கு தந்துடுறான். சார் இந்த மாதிரி ஜிஎஸ்க்கு மொத்தமா வாங்கினா உங்களுக்கு காஸ்ட் ஆகும். அதாவது ஜிஎஸ்க்கு இந்த மாதிரி கொஸ்டின் பேங்க் பாடம் வரியாகவும் தரான். மொத்தமா ஜிஎஸ்க்கு ஃபுல்லாவும் கொஸ்டின் பேங்க் தரேன், பாடம் வரியாகவும் தரேன். பாடம் ஒவ்வொரு பாடத்துக்கு தனித்தனி. இந்த கொஸ்டின் பேங்க் பாத்தீங்கன்னா இது காம்ப்ளிமெண்டா கொடுக்க முடியாது. காம்ப்ளிமெண்டா தான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணா, ஆனா காம்ப்ளிமெண்டா கொடுக்க முடியல. என்ன காரணம்? கைப்பட எழுதுறான், இது கஷ்டப்பட்டு கைப்பட எழுதுறான். கைப்பட அங்கங்க தேடி இந்த கொஸ்டின்ஸை எடுக்கிறான். அப்ப இதை வந்து ஏதாவது ஒரு பேமெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. எப்படி சார் கொடுக்கறதுன்னா ரொம்ப எளிமையான பேமெண்ட், ரொம்ப கம்மியான, எல்லா மாணவர்களும் பயன்படணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சமுதாய வரலாறு ஒரு பாடம் முள்ளும் வைக்கலாம். இல்ல சார் எனக்கு தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு மட்டும் கொடுங்க, அது மட்டும் போட்டு பார்த்துட்டு அடுத்தது வாங்குறான். தனித்தனியா பிடிஎஃப்வும் கொடுக்குறான். இந்த தமிழ் சமுதாய வரலாறு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் செட் பண்றான். போதும், ஒரு நாளைக்கு 50 கொஸ்டினா கூட நீங்க பிடிஎஃப் வாங்கி படிச்சுக்கீங்க. ஏன்னா காஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாயிடும். நான் நிறைய காசு வாங்க வேண்டாம், அன்னன்னைக்கு வாங்கி கூட நீங்க பிடிஎஃப் வாங்கி அழகா கைப்பட எழுதி படிச்சிடுங்க. எழுதி படிக்கணும். இது ஜெராக்ஸ் எல்லாம் போடக்கூடாது. ஜெராக்ஸ் போட்டோம்னா ஒரு பேஜுக்கு 2 ரூபா கேட்பாங்க. அப்ப 10 பேஜ் வரும், 20 ரூபா ஆகும். வேண்டாம், அந்த ஜெராக்ஸ் போட்டு படிச்சீங்கன்னா அழகா என்ன பண்ணுங்க, இப்ப பாருங்களா பொறுத்துக்க, அழகா ஒரு நோட்டு போட்டு அழகா இதை ஆன்சர் மட்டும் எழுதுங்க. அப்போ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு எழுதி படிச்சாலே போதும். ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின் படிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி தரத்துல. சார் இந்த கொஸ்டின்ஸ் எங்க சார் இருக்குதுன்னு கேட்கலாம். இந்த